விடாமுயற்சி. அஜித்துக்கும் த்ரிஷாவும் கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகுது. அவங்க வந்து டிவோர்ஸ் வேணும்னு கேட்குறாங்க, ஏன்னா அவங்களுக்கு வேற ஒரு அஃபேர் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல அவங்க வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அஜித்துக்கு வந்து அவங்கள அது விட்டு பிரியறதுக்கு மனசு இல்லை. பட் இருந்தாலும் சரி, கடைசியாக ஒரு கார் டிரைவ் 9 hours டிரைவில் நான் கொண்டு போய் விட்றேன் அப்படிங்கிற மாதிரி அஜித் சொல்லி 2 பேருமே ட்ரிப்பில் கிளம்புறாங்க. போகிற வழியில் ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனை எப்படி அஜித் சால்வ் பண்ணுறது தான் படத்தோட ஸ்டோரி. படம் வந்து ரொம்ப கிளாஸாக இருக்குது. படம் பார்க்குறதுக்கே ஒரு ஹாலிவுட் படத்தை வந்து பார்த்து ஒரு ஃபீல் கொடுக்குது. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. செகண்ட் ஹாஃப்ல நிறைய லேக் இருக்குது. வயலன்ஸ் ஆன போர்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய லேக் இருக்குது. அதையும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி தாங்க படம் நடந்திருக்கும். த்ரிஷா ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. அஜித்தை வந்து டை அடிச்சு பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது. ரெஜினா கசன்ரா வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அர்ஜுன் வந்து டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. டெக்னிக்கலாக இந்த படம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி எஸ்பெஷலி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி மியூசிக் இந்த படத்தில் ரொம்பவே அருமையாக இருக்குது. தமிழ் சினிமாவுக்கு இந்த ஒரு படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தமிழ் சினிமாவை காமிக்குது. வேறு படங்களில் பார்க்காத விஷயங்கள்ல இந்த படத்தை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லோரும் பார்க்கணும். படம் நீங்கள் ஆடியன்ஸாக பார்க்கும்போது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லாயிருக்கும், கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தால் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் ஆகும். செகண்ட் ஹாஃப் ஆனால் கொஞ்சம் லேக் இருக்குது. பட் ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி. ஏ கிளாஸ் ஆடியன்ஸுக்கு நல்லா ரீச் ஆகக்கூடிய ஒரு படம். பிஎன்சிக்கு எந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு தெரியல.